அஸ்ஸலாமு அலைக்கும். டியூஸ்டே மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யூஷுவல் 6:30க்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அன்னைக்கு ஃபஹீமோடைய லஞ்ச் வந்து பிளான் பண்ணிட்டேன். நைட்டே அவன் வந்து கேட்டான். பன்னீரும் அ சப்பாத்தியும் கேட்டிருந்தான். ஸோ அதுக்கு வந்து எல்லா மசாலாவும் பார்த்தீங்கன்னா, நைட்டே வந்து வதக்கி வச்சுட்டேன். மார்னிங் எந்திரிச்சதும் அரைச்சிட்டு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். இந்த கிரேவி வந்து ஃபஹீம்க்கு மட்டும்தான். ஸோ பன்னீருமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தியும் பட்டரும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாக்கோஸ் தான் கேட்டிருந்தான். ஸோ அதையுமே அவனுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பாலில் ஊறினா தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு லஞ்சுக்காக சப்பாத்தியுமே போட ஆரம்பிச்சிட்டேன். குட்டியாக 3 சப்பாத்தி தான். ஸோ போட்டு பன்னீர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாமே அவனுக்கு வச்சுட்டேன். ரயானுக்கு வந்து அன்றைக்கி நம்ம லஞ்ச் வந்து மதியம் போய் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் லேட்டாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இவனுடைய லஞ்சையுமே பேக் பண்ணிவிட்டு ஃபஹீமையுமே எழுப்பி அவனை வந்து குளிக்க வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃபஹீமோடைய லஞ்ச் பாக்ஸ் வந்து சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கட்ஸ் தான் வச்சுருந்தேன். வேஃபர் பிஸ்கட்டும் சாக்லேட் பிஸ்கட்டும் தான் வச்சுருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அவனையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அன்றைக்கி எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரவை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரவை உப்புமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வச்சு பச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக புளி, பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வேக வச்சுட்டு நல்லா வந்து மசிச்சிடணும். வெந்ததுக்கப்புறமா மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டு தாளித்து கொட்டிடணும். ஸோ ரயானுக்குமே டைம் ஆயிடுச்சு. அவனுக்குமே லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நடந்து தான் கொண்டு போய் கொடுக்க போயிருந்தேன். ஸோ அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.